السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாட்களில் மிகச்சிறந்த ஜும்மாவுடைய நாளில் உங்கள் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நான் எண்ணி பார்க்கிறேன். ஜும்மாவுடைய தினத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ஜும்மாவுடைய தினத்திலே நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உடனே பள்ளிக்கு விரைந்து சென்று விடுங்கள், உங்களது வியாபாரத்தை, உலகியல் நடவடிக்கைகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே ஜும்மாவுடைய நாளன்று யாராவது ஜும்மாவுடைய பாங்கிற்கு பிறகு வியாபாரம் செய்தால் அது மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக ஹராமாக மாறிவிடுகிறது. பின்னாளிலே பெரும் சிரமம் ஏற்பட்ட காரணத்தினால் 2 பாங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. நபியுடைய காலத்தில் 2 பாங்குகள் கிடையாது. 2 பாங்கு என்றால் என்ன? வெளியிலே ஆரம்பமாக மக்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு பாங்கு, பிறகு இமாம் ஹுத்பா ஓதுவதற்காக எழுவதற்கு முன்னர் சொல்லப்படக்கூடிய ஒரு பாங்கு. அந்த 2வது பாங்கு தான் ஜும்மாவிற்கான பாங்கு. அந்த பாங்கிற்கு பிறகு யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது என்கிற கட்டளை இருக்கிறது. ஒரே ஒரு பாங்கு இருந்தால் ஆரம்பமாக சொல்லப்படக்கூடிய பாங்கிற்கு பிறகு யாருமே எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். எனவேதான் பின்னர் வந்த பெருமக்கள் எல்லாம் யோசித்து அந்த 2வது பாங்கை உருவாக்கினார்கள். அதனால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. ஜும்மாவுடைய நாளிலே பாங்கை கேட்டதும் செல்ல வேண்டும், நம்முடைய உலகியல் நடவடிக்கைகளை விட்டுவிட வேண்டும். ஜும்மா நாளின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஜும்மா நாளின் போது நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும், குளித்து கொள்ள வேண்டும். குளிப்பது என்பது ஜும்மாவுடைய நாளுக்கா அல்லது ஜும்மாவுடைய தொழுகைக்கா என்பதிலே இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான இமாம்கள் குளித்தல் என்பது ஜும்மாவுடைய தொழுகைக்குத்தான், எனவே அந்த தொழுகைக்கு முன்னர் தான் குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் இல்லை வெள்ளிக்கிழமை என்பதே மிகச் சிறப்பானது, எனவே அந்த நாளுக்கு குளித்தால் போதுமானது என்று சொல்லுகிறார்கள். ஆக வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்பிற்குரிய நாள். அந்த நாளிலே குளித்து கொள்ள வேண்டும். இருக்கிற ஆடைகளில் புதிய ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அது ஏழைகளுடைய திருநாளாக இருக்கிறது. எனவே அன்றைய தினம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புத்தாடை அணிந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும். நேரமே பள்ளிக்கு செல்ல வேண்டும். யார் ஆரம்பமாக வெள்ளிக்கிழமை என்று பள்ளிக்கு வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2வது வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போன்ற நன்மையை பெறுகிறார். அதை அடுத்து வரக்கூடியவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்ததை போல நன்மையை பெறுகிறார். அதற்கு கீழே அதற்கு அடுத்து வரக்கூடியவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவரை போல, அதை தாண்டி வரக்கூடியவர் ஒரு முட்டையை தர்மம் செய்தவரை போல நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதையும் தாண்டி சில மக்கள் வருவார்கள். இமாம் ஹுத்பா ஓதுவதற்கு மேலே ஏறியதற்கு பிறகு வரக்கூடிய சகோதரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் அப்படி வந்தால் அவர்களுக்கான எந்த நன்மையும் கிடைக்காது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மலக்குமார்கள் வருகிற மக்களை பதிவு செய்வதற்கு பள்ளியின் வாசலிலே காத்திருப்பார்கள். வர வர அவர்களது பெயர்களை குறித்து கொள்வார்கள். இமாம் ஹுத்பா ஓதுவதற்காக எழும் சமயம் அவர்கள் தங்கள் ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு அவர்களும் அந்த ஹுத்பாவை கவனிப்பதற்காக சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு வருகிற எவர்களுடைய பெயரும் பதிவு செய்யப்படுவதில்லை. எனவே ஜும்மாவுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமே நேரத்தோடு போக வேண்டும்.
அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்று சூரத்துல் கஹ்ஃப், குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதி வாருங்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. பிறகு வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக சலவாத்துக்களை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் ஓதுகிற சலவாத்து எனக்கு எடுத்துரைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை என்று நிறைய சலவாத்துக்களை ஓத வேண்டும். எண்ணிக்கையற்ற முறையிலே, கணக்கற்ற முறையிலே அந்த நாட்களிலே நபி மீது எவ்வளவு சலவாத்துக்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு சலவாத்துக்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது புனிதமான தினம். அந்த சலவாத் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 10 நன்மைகளை தருகிறார். ஒரு முறை சலவாத்து சொன்னால் அவன் 10 முறைகள் அந்த அடியார் மீது சலவாத்து சொல்லுகிறான், அவர்கள் மீது கருணை பொழிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏன் இவ்வளவு விசேஷம் என்று சொன்னால், ஆங்காங்கே சிதறி கிடக்கிற மக்கள் வாரம் ஒரு முறை கூடி தங்களது வாழ்வியலை குறித்து அவர்கள் அசை போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். இதற்கு பின்னர் ஒளிந்திருக்கிற உத்தியை பார்த்தால் மிகப்பெரிய உத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே சிதறி கிராமங்களிலே வெளிப்புறங்களிலே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தினத்திலே ஒன்று கூடுகிறார்கள் சொன்னால் அந்த மக்கள் திரள் சொல்லக்கூடிய செய்தி என்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமை சொல்லக்கூடிய செய்தி என்பது எங்கள் மீது யாரும் கை வைக்க கூடாது என்பது. அந்த ஜனத்திரள், அந்த மக்கள் திரள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஒரு செய்தி அது ஜும்மா மேடையிலே சொல்லப்பட்டால் அது 1000 மேடைகளுக்கு சமமாக இருக்கிறது. அந்த மேடையை நாம் சுதந்திரமாக பொறுப்புள்ள இமாம்கள் கையிலே கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அந்த ஜும்மா மேடை இருக்கப்படுகிறது. இதைத்தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது, இந்த கருத்தை சொல்ல வேண்டும், இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்று மார்க்கம் படிக்காதவர்கள் மார்க்கம் படித்தவர்களிடத்தில் சொல்லக்கூடிய அவலநிலை இன்றைக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மனிதன் என்பது, தலைமை என்பது மார்க்க அறிஞர்கள் மட்டுமே. அவர்கள்தான் பொறுப்புணர்வோடு, அதற்காக அவர்கள் சுதந்திரமாக எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது. எங்கே, எந்த கருத்தை, எப்போது, எந்த அளவில், எந்த வீரியத்தில் பேச வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்திருக்க வேண்டும். யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் புண்படுத்தாமல், யாரையும் வம்புக்கு எடுக்காமல் சத்தியத்தை, உண்மையை, நேர்மையை மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு மேடை தான் ஜும்மா மேடை, ஜும்மாவுடைய காலகட்டம். ஒரு அற்புதமாக ஒரு கட்டமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். துவக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த புதிதிலே இந்த ஜும்மாவுடைய பொழுது அவர்களை விட்டு சென்று விட்டார்கள். ஏனென்றால் சந்தையிலிருந்து சரக்கு வந்து விட்டது என்பதற்காக. தரக்கூக்க காய்மா என்று அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். நின்ற நிலையிலேயே உங்களை விட்டு சென்று விட்டார்கள் என்று. அது புரியாத ஒரு காலகட்டம். அந்த சமயத்திலே இருந்தவர்கள், நபியோடு இருந்தவர்கள் வெறும் 12 சஹாபாக்கள் என்று ஒரு வரலாற்று குறிப்பொன்று கூட இருக்கிறது. மீதி மக்கள் சஹாபாக்கள் வழக்கம் போல எப்போதாவது சந்தை கூடும் என்று சொன்னால் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக சென்று விட்டார்கள். ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை உணரவில்லை. ஜும்மாவிலே இமாம் மிம்பர் படியிலே ஏறி ஹுத்பா ஓத ஆரம்பித்தால் பேசக்கூடாது, பேசினால் அவர்களது ஜும்மாவுடைய பயனை இழந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பேசக்கூடாது என்பதல்ல, பக்கத்தில் ஒருவர் பேசினால் நீங்கள் பேசாத என்று கூட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உங்களுக்கும் அதனது பாதிப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஜும்மா நாள் என்பது வாரத்தில் மிகுந்த முக்கியத்துவக்குரிய நாள். அந்த நாள் ஏழைகளின் பெருநாள். அந்த நாள் நிறைய நன்மைகளை செய்வதற்கு உகந்த நாள். அந்த நாள் நிறைய சலவாத்துக்களை ஓதுவதன் மூலமாக இறைவனுடைய கருணையை பெற்றுக் கொள்வதற்கு உரிய நாள். எனவே அந்த நாளை முழுமையாக நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய நாளை அழகான முறைகளை பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.